ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் நித்திய வெளிச்சம் டிவி சேனல் மூலமாக பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் வரையிலையும் நடத்தின கர்த்தர் இனியும் நம்மை மகிமையாக நடத்துவாராக. அன்பு தேவஜனமே, ஆண்டவர் இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புகளை நமக்கு கொடுத்திருக்கிறதற்காக ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிப்போம். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள் பிரவேசிப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இருக்கிற இடத்துல ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரே எங்களோடு கூட பேசும் என்று சொல்லி கேட்கலாமே. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசுவீராக. இந்த நல்ல நேரத்தில் எங்களுக்கு என்ன வார்த்தையை பரிமாற விரும்புகிறீரோ அதை எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். வார்த்தையை கேட்கும்படி ஆவலாய் அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய உள்ளங்களிலேயும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் நம்முடைய சிங்காசனத்திலிருந்து வார்த்தை அனுப்பப்படுவதாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசி எங்களை பலப்படுத்தி எங்களை திடப்படுத்தி எங்களுக்கு சகாயம் செய்து தொடர்ந்து எங்களை நடத்துவீராக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா தடைகளையும் நீர் மாற்றி போடும். விசேஷமாக இந்த நித்திய வெளிச்சம் டிவி சேனலை நீர் ஆசீர்வதிப்பீராக நாங்கள் செபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிற தரிசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை மகிமையாய் நடத்துவீராக. எங்கள் ஒவ்வொருவரும் கூட நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நல்ல நாளிலும் என்ன வார்த்தையை பேச வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபித்த போது என் உள்ளத்தில் கர்த்தர் வைத்த வார்த்தையை நாம் வாசிக்கலாம். வாசித்து நாம் தியானிப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 30வது சங்கீதம் அதனுடைய 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். அன்பு தேவஜனமே, இந்த சங்கீதத்தை தாவீது எழுதுகிறார். அவருடைய வாழ்க்கையில் வந்த எல்லா கஷ்டங்களின் நடுவிலையும் பிரச்சனைகள் நடுவிலையும் அவர் புலம்புகிற அனுபவங்களை தான் பார்க்கிறோம். தாவீதை போல புலம்பினவர்களும் இருக்க முடியாது, தாவீதை போல துதித்தவர்களும் இருக்க முடியாது. இந்த நல்ல நேரத்தில் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. தாவீது கிட்டத்தட்ட 21 முறைக்கு மேல் அவன் துரத்தப்படுகிறான். தன்னுடைய எதிராளிகளால், தன்னுடைய சொந்த மகனால் அவர் துரத்தப்படுகிறார். ஒவ்வொரு முறையும் துரத்தப்படும் போது கர்த்தரை துதித்து பாடுவது அவருக்கு வழக்கம். கர்த்தரை ஆராதிப்பது அவருக்கு வழக்கம். அவர் அநேக நாட்கள் வனாந்தரங்களிலேயும் தனிமையிலேயும் அவர் இருந்திருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளையும் அவர் செய்து கொண்டிருந்த செயல், அவர் கர்த்தரை பாடிக்கொண்டு துதித்து கொண்டே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த தாவீதுடைய வாழ்க்கையிலையும் சில புலம்பல்கள் இருந்ததுண்டு. அதைத்தான் அவர் சொல்றார், கர்த்தர் என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார் என்கிற ஒரு நம்பிக்கையோட, ஒரு விசுவாசத்தோட அவர் சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்க முடியும். அன்பு தேவச்சனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் ஒருவேளை சொல்ல முடியாத புலம்பல்களின் மத்தியில், சொல்ல முடியாத புலம்பல்கள் வழியாக நீங்கள் பிரவேசித்து கொண்டிருக்கிறீர்கள், போய்கொண்டிருக்கிறீர்களானால் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் தெளிவாய் சொல்லுகிறேன். நம்முடைய புலம்பல்களை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவர். இதே தாவீது 30வது சங்கீதத்தில் இப்படி சொல்லுகிறார், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். ஆனா அடுத்த 31ஆம் சங்கீதத்தில் மீண்டும் புலம்ப ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே, வீண் மாயை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து உம்மை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி புலம்புகிறார். அவருடைய வாழ்க்கையில் அவர் ஜனங்களை, மனிதர்களை சந்தித்து அதனால் வருகிற பிரச்சனைகள் நிமித்தமாக அவர் புலம்புகிறார். உம்மை நம்பி இருக்கிறேன், ஒரு கால் வெட்கம் அடையாதபடி செய்யும், உம நீதி நிமித்தம் என்னை விடுவியும், உம செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாக என்னை தப்புவியும், இப்படி புலம்ப ஆரம்பிக்கிறார். ஆனால் தாவீதுடைய நம்பிக்கை என்னவென்று சொன்னால், என் புலம்பல் நிரந்தரம் அல்ல, எப்போது எனக்கு புலம்பல் வந்தாலும் அதை சீக்கிரத்தில் முடிவுக்கு கொண்டு வருகிற ஒரு நல்ல தெய்வத்தை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றி என்னை மகிழ்ச்சி என்னும் கட்டினால் அவர் கட்டுவதற்கு வல்லமை உள்ளவர் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். அன்பு தேவஜனமே, சங்கீதம் 71வது சங்கீதம் அதனுடைய 20வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இப்படி நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். தாவீது ஒவ்வொரு முறை புலம்பும் போதும் அந்த புலம்பலை துதியில கொண்டு போய் அவர் முடிக்கிறார். இங்கே ஒரு வார்த்தை சொல்றார். 71வது சங்கீதம் அதனுடைய 20வது வசனத்தில் சொல்றார், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து
திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். பாருங்க, புலம்பல் தான். ஆனால் நம்பிக்கையில் கொண்டு போய் அவர் முடிக்கிறார். என்னை திரும்பவும் நீர் எழுப்ப பண்ணுவீர், திரும்பவும் மகிமையை கொண்டு வருவீர், திரும்பவும் என்னை உயிர்ப்பிப்பீர் என்று சொல்லுகிறார். எத்தனை புலம்பல்கள் வந்தாலும் அந்த புலம்பல்கள் எல்லாம் துதியாய் முடியுமானால் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. யோபுவின் புஸ்தகம் 30வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யோபு 30வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தில் யோபு அழகாக ஒரு வார்த்தை அங்கே சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். யோபு 30வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. என் சுரமண்டலம் புலம்பலாகவும் என் கிண்ணறம் அழுகிறவர்களின் ஓலமாகவும் மாறிற்று. அப்போ இந்த உலகத்தில் புலம்பாத மனிதர்களே கிடையாது. எல்லா மனிதனும் ஒரு கட்டத்தில் சொல்ல முடியாத புலம்பல்கள் வழியாக அவர்கள் கடந்து தான் போகிறார்கள். ஆனால் தாவீது சொல்லுகிறார், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற ஒரு தெய்வம் எனக்கு உண்டு. இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் ஆண்டவரை பார்த்து சொல்ல போறீங்க, ஆண்டவரே என் புலம்பலை நீர் ஆனந்த களிப்பாய் மாறுவீர். உங்களுக்கு பைபிளில் ஒரு சகோதரியை நான் உங்களுக்கு சொன்னால் தெளிவாக தெரியும். அன்னாள் என்கிறதான ஒரு தாயார் இருந்தார்கள். அவர்கள் வழக்கத்தின்படி பண்டிகை நாட்கள் ஆலயத்துக்கு போகிறார்கள். வழக்கத்துக்கு மாறா ஒரு செயல் செய்கிறார்கள். ஆலயத்திற்குள்ள போய் அவர்கள் நிந்திக்கப்படுகிற அந்த சூழ்நிலையை மனதில் வைத்து, வேதனையை மனதில் வைத்து, புலம்பவும் முடியாம, சொல்லவும் முடியாம, அளவும் முடியாம முறங்கி கொண்டிருந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏலி, ஆசாரியனா ஏலி பார்த்து கேட்கிறார், நீ வெறித்திருக்கிறது என்ன? ஆசாரியனால கூட அந்த பிரச்சனையை, அந்த சகோதரியுடைய பிரச்சனையை புரிந்து கொள்ள முடியல. ஆனா இதெல்லாவற்றையும் தெளிவாய் புரிந்த தெய்வம் அந்த அன்னாருடைய வாழ்க்கையில அவர்கள் ஆலயத்தில் வந்து அமர்ந்து வார்த்தைகளால் புலம்பாம முணங்கி கொண்டு அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்து கொண்டிருந்தது. வேதனையின் உச்சத்தில் இருந்த அண்ணனுடைய புலம்பலுக்கு மிகப்பெரிய முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைத்தது உண்மையானால், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் எந்த சூழ்நிலைகளை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த புலம்பலுக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளியை வைத்து உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறார். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி, நல்ல தகப்பனே எங்கள் புலம்பல்கள் ஆனந்த களிப்பாய் மாறுவதாக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் யார் எந்தெந்த சூழ்நிலைகளை நினைச்சு என்னென்ன காரியங்களை நினைச்சு புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த புலம்பல்கள் எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறுவதாக, உம்முடைய நாமத்தினால் ஆனந்த களிப்பாய் மாறுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து எங்கெல்லாம் புலம்பல் இருந்தது, எதனால் புலம்பல் வந்தது, புலம்பல் மாற என்ன செய்ய வேண்டும், 3 காரியங்களை மட்டும் வேகமாய் நாம் தியானித்து ஜெபிக்கலாம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எங்கெல்லாம் புலம்பல் வந்தது அப்படின்னு பைபிளில் பார்த்தீங்கன்னா, இயேசு இல்லாத இடத்தில் புலம்பல் வந்தது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 43ஆம் வசனத்தையும் தொடர்ந்து 46 வரை உள்ள வசனங்களை வாசிப்போமானால், லூக்கா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 43வது வசனம் நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம், உங்கள் கையில் பைபிள் இருக்குன்னா என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 43வது வசனத்திலிருந்து, பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகி இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரன் கூட்டத்தில் இருப்பார் என்று அவள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்தில் அறிமுகமான இடத்திலும் அவரை தேடினாள். தொடர்ந்துள்ள வசனங்களை இங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் சம்பவத்தை சொல்றேன். இயேசுவின் தாயாகிய மரியாள் தேவாலயத்துக்கு போயிட்டு பிரயாண கூட்டத்தில் இயேசு இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர்கள் இயேசுவை சரியாக கவனிக்காமல் புறப்படுகிறார்கள். இப்போ பிரயாண கூட்டத்திலையும் இயேசு இல்லை, அவர்களோடு கூடவும் இயேசு இல்லை. இந்த சூழ்நிலையை புரிந்து இயேசு இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உறவின் முறையாரிடத்தில் விசாரிக்கிறார்கள். அங்கே பைபிளில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அறிமுகமானவரிடத்திலும் அவரை தேடினார்கள். எப்படி தேடி இருப்பாங்க? இயேசுவை பார்த்தீங்களா, இயேசுவை தொலைச்சிட்டோம், இயேசுவை பார்த்தீங்களா, இப்படி புலம்பிக்கொண்டே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எங்கெல்லாம் புலம்பல் இருந்தது? இயேசு இல்லாத இடத்துல புலம்பல் இருந்தது. 2வது, இயேசு இல்லாத இடத்துல மட்டும்தான் புலம்பல் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு இருந்த இடத்துலையும் புலம்பல் இருந்தது. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம்
3வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, கானாவூர் கல்யாண வீட்டில் ஒரு புலம்பல் உண்டாகிறது. திராட்சரசம் தீர்ந்து போய்விட்டது, திராட்சரசம் குறைவான போது இனி என்ன செய்வோம் என்கிற அங்கலாய்ப்போடு ஒரு புலம்பல் இருந்தது. அங்கே இயேசு கிறிஸ்துவும் இருந்தார் என்பது நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவும் கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அப்போ இயேசு இல்லாத இடத்திலையும் புலம்பல் இருக்கு, இயேசு இருந்த இடத்திலையும் புலம்பல் இருக்கு. ஒருவேளை இதை கேட்கும்போது என்னடா இப்படி சொல்றாரு, இயேசு இல்லாத இடத்திலையும் இருந்த இடத்திலையும் புலம்பல் இருந்துச்சா அப்படின்னு நீங்க யோசிங்கன்னா ஒரு சின்ன வித்தியாசம்தான். இயேசு இல்லாத இடத்துல புலம்பத்தான் செய்வார்கள். இயேசு இருக்கிற இடத்துல இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் நாம் கொடுக்காத பொழுது நமக்கு புலம்பல் வருகிறது என்பதுதான் நாம் அறிந்த உண்மை. அன்பு தேவஜனமே, கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தாரே தவிர அவர் முக்கியமான நபராய் அங்கே அழைக்கப்படவில்லை. இன்னும் பைபிளில் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அப்படி 40வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, லூக்கா 10:40 அழகான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். லூக்கா 10ஆம் அதிகாரம் 40வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? இயேசு கிறிஸ்துவிடத்திலேயே மார்த்தாள் வந்து புலம்புறா, நான் தனியாக வேலை செய்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், நான் வருத்தத்தில் இருக்கிறேன், அதை விட்டுட்டு உங்கள் பாதத்தில் வந்து மரியாள் வந்து அமர்ந்திருக்கிறா, உமக்கு அதெல்லாம் கவலையா இல்லையா? நான் வருத்தப்படுறேன். இப்போ இயேசு எங்கே இருக்கிறார்னா மார்த்தாளுடைய வீட்டில் இருக்கிறார். மார்த்தாளுடைய வீட்டில் இயேசு இருந்தாலும் மார்த்தாளுக்கு புலம்பல் குறையவில்லை. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, மார்த்தாளுடைய வீட்டில் தான் இயேசு இருந்தாரே தவிர இயேசுவை குறித்த புரிந்து கொள்ளுதலும் மார்த்தாளுடைய உள்ளத்தில் இயேசுவை குறித்த ஆழமான அன்பும் இல்லாதிருந்திருக்கும் என்று தான் நான் நம்புகிறேன். ஆக இயேசு இல்லாத இடத்துலையும் புலம்பல் உண்டு, இயேசு இருக்கிற இடத்துலையும் புலம்பல் உண்டு. இயேசு இருக்கிற இடத்துல புலம்பல் இல்லாமல் இருக்கணும்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நாம் கட்டாயம் கொடுத்து தான் ஆகணும். அப்போ எங்கெல்லாம் புலம்பல்? இயேசு இல்லாத இடத்துலையும் இயேசு இருக்கிற இடத்துலையும் புலம்பல், எங்கும் புலம்பல் உண்டு அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. எதனால் புலம்பல் வருகிறது? ஒரு 3 காரியத்தை நான் அதிலிருந்து சொல்லி புலம்பல் மாற என்ன செய்யணும் அப்படிங்கிறதை சொல்லி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. எதனால் புலம்பல் வருகிறது? என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை, ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள், ஜனங்கள் அன்று ரா முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு சம்பவம் தெரியும். மோசே கோத்திரத்துக்கு ஒருவராக 12 கோத்திரத்திற்கு தலைவர்களை அவர் நியமித்து தேசத்தை வேவு பார்க்கும்படி அனுப்புகிறார். வேவு பார்த்து வந்த 10 பேர் சொல்லுகிறார்கள், அந்த தேசம் நல்ல தேசம்தான், ஆனால் நாம் அதை சுதந்திரிக்க முடியாது. அந்த தேசத்தை சுற்றி கிட்டத்தட்ட 7 வகையான கூட்டத்தார் இருக்கிறார்கள். இந்த 7 வகையான கூட்டத்தாரையும் கடந்து தேசத்தை சுதந்திரிப்பது கூடாத காரியம் என்று சொல்லி இங்கே தகவல் சொல்லப்படுகிறது. இந்த தகவலை கேட்ட உடனேயும் கேட்ட அத்தனை ஜனங்களும் சுதந்திரிக்க முடியாதோ என்கிற ஒரு பயத்தினால கூக்குரட்டு புலம்புகிறார்கள். நாங்கள் மடிந்து போக வாய்ப்புண்டு. இந்த அவங்க சொல்றாங்க, அவருடைய பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர்கள் ராட்சத புத்திரலா இருக்கிறார்கள், நாம் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். அப்படியானா அவங்க பாதம் பட்டு நசுங்கி செத்து போகிறதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்படியெல்லாம் பயத்தை அவர்கள் ஏற்படுத்தி விடவும் சுதந்திரிக்க முடியாதோ, ஒருவேளை கானான கர்த்தர் தருவேன்னு சொன்னாரு, நான் அதை சுதந்திரிக்க முடியாதோ, அவர் சொன்ன கானானை நான் ரீச் பண்ண முடியாதோ அப்படிங்கிற ஒரு பயம் வரவும் இவர்கள் புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள். அப்ப எதனால புலம்பல் வருகிறது? சுதந்திரிக்க முடியாதோ என்கிற பயத்தினால் புலம்பல் வருகிறது. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை தெளிவா சொல்றேன், எதையும் நாம் எளிதிலே சுதந்திரிக்க முடியும். இங்க 2 மனிதர்கள் சொல்றாங்க, நான் போய் வந்த தேசம், பார்த்து வந்த தேசம் ரொம்ப நல்ல தேசம், அதை எளிதிலே நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஏன் அப்படின்னா இவருடைய பார்வை முழுவதும் கானான்ல மட்டும்தான் இருந்துச்சே தவிர சுற்றி இருக்கிற வேற எந்த பிரச்சனைகளையும் அவருடைய பார்வை இல்லை. ஆனால் மற்ற 10 பேருக்கும் இந்த தேசத்தை சுற்றி என்ன நடக்குது, எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பார்வை தான் இருந்துச்சு. அன்பு தெய்வ பிள்ளைகளை, நான் ஒரு காரியத்தை தெளிவாக சொல்றேன், புலம்பலை ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற பண்ணுவார். ஏன் புலம்பல்? எங்கெல்லாம் புலம்பல்? இயேசு எல்லா இடத்துலையும் நமக்கு புலம்பல் உண்டு. ஏன் புலம்பல் வருது அப்படின்னா
பயத்தினால் நமக்கு புலம்பல் வருகிறது. ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஏதாவது சூழ்நிலைகளை நினைச்சு, ஏதாவது பிரச்சனைகளை நினைச்சு, போராட்டத்தை நினைச்சு நீங்க பயந்து போய் எப்படி ஆகுமோ, என்ன நடக்குமோ, என்ன செய்ய போகிறனோ, எப்படி கரையேற போறனோ. நிறைய பேருக்கு இப்படி பிரச்சனை இருக்கும். இப்படி ஒரு பெரிய பிரச்சனையில் அகப்பட்டிருக்கிறேன், இதுல இருந்து எப்படி நான் மேலே ஏறி வரேனே தெரியல. ஒன்றும் பயப்படாதீங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தையை மட்டும் பிடித்து கொள்ளுங்கள். கானானை மட்டும் பார்த்து புறப்பட்டு போங்கள். யார் எதிர்த்து நின்னாலும், யார் நம்மை சூழ்ந்து நின்னாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்து நம்முடைய கரங்களில் நாம் சுதந்திரிக்க வேண்டிய சுதந்திர வீதத்தை தருவதில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால நம்முடைய புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் மாற்றி நம்மை நேர்த்தியாய் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 2, ஒப்பிட்டு பார்த்து புலம்பினார்கள். வேதாகமத்தில் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 20வது அதிகாரத்தில் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 20வது அதிகாரத்தில் ஒரு பயங்கரமான சம்பவத்தை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நான் உங்களுக்காக அந்த சம்பவத்தை வாசிக்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்துள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்புறம் சொல்றார், எங்களுடைய எதிராளிகளுடைய பலத்தை நாங்கள் பார்த்தா மடிஞ்சிருவோம், எங்களால் மேற்கொண்ட முடியாது அப்படின்னு சொல்லி அவர் பயந்து அந்த இடத்துல ஓலமிடுகிறதை நாம் பார்க்க முடியும். 12வது வசனத்தை வாசிக்கும் போது, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று புலம்புகிறார். யோசபாத் என்கிற ஒரு ராஜா ஆண்டவருக்கு முன்பதாக வந்து சொல்றார், ஒப்பிட்டு பார்க்கிறார், எதிராளிகளோட ஒப்பிட்டு பார்க்கிறார். என்னுடைய பலம் என்ன, எதிராளியுடைய பலம் என்ன, என் பலத்தை வச்சு எதிராளிய பலத்தை நான் எப்படி மேற்கொள்ளுவேன்? ஒப்பிட்டு பார்த்ததுனால இங்க அவர் புலம்புகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ எங்கெல்லாம் புலம்பல் வந்தது, எதனால் புலம்பல் வந்தது? எல்லா இடத்திலையும் புலம்பல் உண்டு. எதனால புலம்பல் வந்தது? சுதந்திரிக்க முடியாதுங்கிற பயம் வந்தவுடனே புலம்பல் வந்தது. எதிராளியுடைய பலத்தை ஒப்பிட்டு பார்த்ததுனாலே புலம்பல் வந்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த ஒரு மனிதன் ஆண்டவரை உண்மையாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் வாழுகிறானோ அந்த மனிதனுக்கு உலகத்தில் எந்த பலனும் தேவையில்லை. ஏனென்று சொன்னால் அவனை பலப்படுத்துகிறவர் ஒருவர் மட்டும்தான், அவர் இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் சொல்லுகிறார், நான் 1 குறைய 40 வாரடிகள் 5 தரம் அடிக்கப்பட்டேன், ராஜாமங்களில் கண் விழித்திருந்தேன், கப்பல் சேதத்தில் அகப்பட்டேன், மிக கொடிய பிரச்சனைகளுக்குள் அகப்பட்டேன். இதெல்லா சூழ்நிலைகளையும் என்னை பலப்படுத்தினது கிறிஸ்து மட்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவர் சொல்றார், நான் என் சரீரத்தில் வந்த பிரச்சனைக்காக 3 முறை நான் ஜெபிச்சேன். அப்புறம் ஆண்டவர் சொன்னார், என் பலன் உன் பலவீனத்தில் பூர்ணமாய் விளங்குன்னு சொன்னதுனால அந்த பலனை மட்டும் நம்பி நான் ஓடுறேன் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். ஒன்று தெரியுமா தேவ பிள்ளைகளே, நமக்கு இந்த உலகத்தில் பணம் ஒரு பலன் அல்ல, மனித பலன் ஒரு பலன் அல்ல, ஆட்கள் நம்மோடு கூட இருப்பது ஒரு பலன் அல்ல. ஒருவேளை அப்படிப்பட்ட பலத்தை சார்ந்து இருப்பினால் ஏமாற்றப்பட்டு போய்விடுவீர்கள். நமக்கு இருக்கிற ஒரே பலன் அவர் இயேசு ஒருவர் மட்டும்தான். எந்த பிரச்சனையிலும் அவர் தம்முடைய ஆவியை அனுப்பி, அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மை பலப்படுத்துவதிலே அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த அதிகாரத்தில் கூட அந்த ராஜா இப்படி புலம்புகிறார், எதிராளியுடைய பலன் மிஞ்சி இருக்கிறது, அவருடைய பலத்தை நாங்கள் மேற்கொள்ள முடியாது. ஆனால் அதிகாரத்தின் முடிவில் நீங்க பார்க்கும்போது எந்த ராஜா புலம்பினானோ அந்த ராஜாவே ஜெயத்தை மேற்கொண்டவனாய் அங்கே நாம் பார்க்க முடிகிறது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறேன். ஒப்பிட்டு பார்த்து எதிரியின் பலத்தை பார்த்து உங்க பலவீனத்தை பார்த்து புலம்பிக் கொண்டிருக்கிறனால் உங்கள் பலவீனப்பட்ட பகுதியில் கர்த்தரே பலமுள்ளவராய் இறங்கி வந்து செயல்பட போகிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். 3வது, எதனால் புலம்பல் வருகிறது? நிந்தையை பார்த்து புலம்பல் வருகிறது. நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், அன்னாள் என்கிறதான அந்த சகோதரி தாயார் அவருடைய வாழ்க்கையில நிந்தையை அனுபவித்து
பெனினா சொல்றா, எனக்கு பிள்ளை இருக்கு, உனக்கு பிள்ளை இல்லை. இந்த நிந்தை அனுபவித்து அவள் புலம்புகிறாள். அண்ணாவுடைய கணவனார் வந்து சொல்றார், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு விசேஷித்தவன் அல்லவா, இருந்தாலும் ஆறுதல் வரல. அவள் புலம்பிக் கொண்டே இருக்கிறாள். ஒன்று தெரியுமா, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரிடத்துல ஒரு குமாரனை, ஒரு குழந்தையை வேண்டும் என்று கேட்டாள். ஆண்டவர் ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகளை கொடுத்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஒருவேளை இந்த மாலை நேரத்தில், இந்த நல்ல நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஏதாவது சூழ்நிலைகளை நினைச்சு, உங்க வாழ்க்கையில இல்லாத ஒன்றை நினைச்சு நீங்கள் புலம்பிக் கொண்டிருப்பினால், நிந்தையினால புலம்பிக் கொண்டிருப்பினால், ஆண்டவர் நிந்தைகளை மாற்றி நம்மை உயர்த்துவதற்கு, மகிமைப்படுத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அன்பு தெய்வ பிள்ளைகளே, எப்பேற்பட்ட கஷ்டத்தின் வழியாய் நாம் போகலாம், எப்பேற்பட்ட பாடுகள் வழியாய் போகலாம், எப்பேற்பட்ட நிந்தைகள் வழியாகவும் நாம் போகலாம். ஆனால் நாம் புலம்பிக் கொண்டே போகக்கூடாது. புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற ஒரு நல்ல தகப்பன் உண்டு என்கிற ஒரு தெளிவோடு நாம் ஓட வேண்டும் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. தாவீதுடைய வாழ்க்கையிலையும் புலம்பல்கள் வந்தது, நிந்தைகள் வந்தது. தாவீது சொல்றார், முகாந்திரம் இல்லாமல் நான் பகைக்கப்படுகிறேன், முகாந்திரம் இல்லாமல் என்னை விரோதிக்கிறார்கள், நான் எடுத்துக்கொள்ளாதது என்னிடத்தில் கேட்கிறார்கள், நான் அநேகருக்கு ஒரு 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 புதுமை போலானேன், அநேகருக்கு நான் நிந்தையானேன், அநேகருக்கு நான் அவமானத்தின் சின்னமானேன். ஆனா ஒன்று தெரியுமா, அதே தாவீத ஆண்டவர் அபிஷேகித்து சிங்காசனத்துக்கு மேல இதுவரை எந்த ராஜாக்களும் செய்யாத மிகப்பெரிய ஆளுகையை அந்த தாவீதுடைய கரத்தில் கொடுத்து ஆண்டவர் உயர்த்தி வைத்தார் என்பதை வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏனென்றால் தாவீதுக்கு ஒரு தெளிவிருந்தது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற ஒரு உன்னதமான தகப்பன் என்னோடு கூட உண்டு. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை ஆணித்தரமாய் சொல்லுகிறேன். நீங்கள் எந்த புலம்பலின் வழியாய் போனாலும், ஒருவேளை சுதந்திரிக்க முடியாது என்கிற பயத்தில் புலம்பிக் கொண்டிருந்தாலும், எதிராளியுடைய பலத்தை ஒப்பிட்டு என்னால் மேற்கொள்ள முடியாது என்கிற பயத்தில் புலம்பிக் கொண்டிருந்தாலும், நிந்தையை பார்த்து இந்த நிந்தனையிலேயே என் வாழ்க்கை அழிஞ்சிருமோ, இந்த அவமானத்திலேயே என் வாழ்க்கை முடிஞ்சிருமோ, என்னை நிந்திக்கிறவர்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு உயர் உண்டாகாதோ அப்படின்னு நீங்க புலம்பிக் கொண்டிருப்பினால் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். தாவீது சொன்னார், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற ஒருவர் உண்டு. அந்த தாவீது சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு முன்பாக, என்னை நிந்தித்தவர்களுக்கு முன்பாக, என்னை அவமானப்படுத்தினவர்களுக்கு முன்பாக, என்னை இழிவாய் பேசினவர்களுக்கு முன்பாக, என் இயலாமையை, என் இல்லாமையை குறித்து பேசிக் கொண்டிருந்தவர்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகித்து என் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணின ஒரு தகப்பன் எனக்கு உண்டு. அதே தகப்பன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலையும் புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் மாற்றி, நிந்தைகளை அவமானங்களை மாற்றி நேர் பாதையில, நேர்த்தியான இடத்துல நல்ல பங்கை நமக்கு ஆயத்தப்படுத்தி நடத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை கூட சொல்லி நான் நிறைவுக்கு போக விரும்புகிறேன். இந்த புலம்பல் மாற நாம என்ன செய்யணும்? நாம புலம்பல் எதனால வருகிறது, எங்கெல்லாம் புலம்பல் வருகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். எங்கெல்லாம் வருது? எல்லா இடத்துலையும் வருது. இயேசு இருக்கிற இடத்துலையும் வருது, இல்லாத இடத்துலையும் வருது. எதனால வருது? சுதந்திரிக்க முடியாதுங்கிற பயத்தினால வருது. ஒப்பிட்டு பார்த்து, எதிராளியுடைய பலத்தை ஒப்பிட்டு பார்த்ததுனால வருது. நிந்தையை பார்த்ததுனால வருது. இதை மாற நாம என்ன செய்யணும் அப்படின்னா, பைபிள்லேருந்து ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் காண்பித்து தர விரும்புகிறேன். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து வாசிப்பீர்களானால், அங்கே அழகான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். பவுலும் சீலாவும் ஆண்டவருக்காக பயன்பட்டு கொண்டிருந்ததுனால அநேகர் அவர்களை பிடித்து அடித்து சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு போடுகிறார்கள், கைகளையும் கால்களையும் கட்டி. அந்த சிறைச்சாலைக்குள்ள கொண்டு போடப்பட்ட அந்த நேரத்தில் இவர்கள் புலம்புவதற்கு 1000க்கும் மேல் காரணங்கள் உண்டு. நல்லதை தானே செஞ்சோம், ஏன் எங்களுக்கு இப்படி நேர்ந்துச்சு, இப்படி புலம்புறதற்கு 1000க்கும் மேல காரணங்கள் உண்டு. ஆனால் அவர்கள் புலம்பாமல் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இரவு நேரத்தில் நடு ஜாமத்தில் ஆண்டவரை துதித்து பாட ஆரம்பிக்கிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலைகளையும் நீங்கள் துதியின் சூழ்நிலைகளாய் மாற்ற முடியுமானால் உங்கள் புலம்பல்கள் வெகு சீக்கிரத்தில் ஆனந்த களிப்பாய் மாறும். இந்த வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கும் போதே புலம்பல்கள் நடுவில், பிரச்சனைகள் நடுவில், போராட்டத்தின் நடுவில் துதிக்கும்படியாய் ஒரு புதிய கிருபைகளை கர்த்தர் உங்கள் கரங்களில்
கைமாறுவராக. கண்களை மூடலாம், நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல நேரத்தில் இப்படி சமூகத்தில் புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற ஒருவர் உண்டு என்று நாங்கள் தியானிக்க கிருபை தந்தீர் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் நடுவிலையும் நாங்கள் புலம்புகிறவர்களாய் அல்ல, எல்லா புலம்பல்களையும் துதியாய் மாற்றி உம்மை துதிக்கிறவர்களாய் எங்களை நீர் மாற்றுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் புலம்பல்களை நீர் கண்ணோக்கி பார்க்கிறீர், எங்கள் பிரச்சனைகளை நீர் கண்ணோக்கி பார்க்கிறீர். வெகு சீக்கிரத்தில் எல்லா புலம்பல்களும் ஆனந்த களிப்பாய் மாறுவதாக என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நித்திய வெளிச்சம் டிவியை நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய கிருபை அவர்களோடு தங்கி இருக்கட்டும். பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.